जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। माता पिता गुरु குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களில் நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போனோம், நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் ஆங்கிலம், அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம 12 ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குது, பொது பலன்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரகங்கள் இப்போ மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன? சூரிய பகவான் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலமாக மாறுது. சூரியன் அங்கே இருக்கார். ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார்? சிம்மத்தில் வர்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சிம்மத்திலேயே கேது, கன்னியில் ஜாதகத்தில் செவ்வாய், அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி 2ஆம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் குரு மிதுனத்தில் இருக்கார், புதன் கடகத்தில் இருக்கார். இதுதான் அந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய 12 ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பர்யந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் வரதெல்லாம் யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து, இது போன்ற பல நாடுகள்லேருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். 100% சாமி சொல்கிறது அப்படியே என் ராசிக்கு அப்படியே பலிக்கிறது, குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, பாதி பொருத்தமாக இல்லை. அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது ஜென்ம ஜாதகம், ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காணொலி மூலமாக, ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு கூகுள் மீட், ஒரு ஜூம் மீட்டு, இல்லைனா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களே, திடீர் வெற்றி அடையும் நாள். இந்த வாரத்தில் திடீர் வெற்றி, ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக சடனாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த வெற்றி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திடீர் பதவி உயர்வு, வேலையில் திடீர்னு ஒரு பதவி உயர்வு,
ரொம்ப சந்தோஷமான சில சூழ்நிலைகள், பணி சுமை நிறையா இருந்தாலும் சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும். பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதாவது ஒரு மென்பொருள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில், கணினி தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ப்ராஜெக்ட் ஒர்க் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் ப்ராஜெக்ட் கொடுத்த டைமில் முடிக்க முடியாமலாம் சிரமங்கள் இருக்கும். குடும்பத்தில் சகோதரர் ஆதரவு நிறையா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மகா நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி, விட்டு கொடுத்து போகணும். சரிக்கு சமமாக நிற்கக்கூடாது, கவனமாக இருக்கிறது நல்லது. பழைய கடனில் லாபம், அதாவது பழைய கடன்லாம் நமக்கு திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள், கடன்லாம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் நல்ல அபிவிருத்தியாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்டது சிம்மராசி பொறுத்தளவுக்கு நிறையா தான் இருக்குது. கடன் இல்லாமல் இல்லை, கடன் இருக்குது. ஆனாலும் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் விரயம் நிறையா வருது, ஏகப்பட்ட செலவுகள் வருது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு இந்த மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் சில பேருக்கு திருமண யோகம்லாம் கூடி வரும். விவாகரத்து முடிஞ்சு சில பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கல்யாணங்கள் கோவிலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிலுவையில் வரும். அதே போல் பங்காளி சண்டைகள், சிறு சிறு வழக்குகள் வந்து மறையும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏதாவது ஒரு பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நற்பெயர் வரக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும், மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்கும். என்னடா செய்யுது, என்ன இது, மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சரீர சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும். போட்டியில் தேர்வு, சில பேர் மாணவ மாணவிகள் போட்டியில் தேர்வு அடையக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய நெகட்டிவ் வந்து என்ன தெரியுமா, பொறுமை தேவை. பொறுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண. உங்களுடைய பாசிட்டிவ் என்ன தெரியுமா, பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பணம் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஆன்ஜியோ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு செய்தால் சிறப்பு. காலையில் சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, சூரியனுக்கு விளக்கேற்றுறது, இதெல்லாம் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான சில பரிகாரங்கள். இப்போ சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம ராசியில் சூரியன், ஜென்ம ராசியில் கேது. இப்போ உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பித்ரு தோஷம் இருந்தால் இந்த டைமில் பரிகாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பரிகாரம் பண்ணுங்கள். பித்ரு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பண்ணுங்கள். நிறைய தடங்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சிறு சிறு தடங்கல்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரம் சில பேர் போய் பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஜாதகப்படி ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஒரு சில விஷயங்கள் கொண்டு வர முடியும். சரி, அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், உங்களுடைய ராசிக்கு என்ன பண்ணலாம்? இப்போது வார பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வாரம் சொல்கிறோம், அடுத்த வாரம் சொல்கிறோம், இப்போ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய, நான் வெளியில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் எதுவும் சொல்கிறேன். ராமேஸ்வரம்ங்கிறது காமன், எல்லாருக்கும் போகிறது, அதனால் அதை சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 5 தீபம் ஏற்றுங்க. 5 தீபம் எப்படி தெரியுமா போடுறீங்க? விநாயகருக்கு ஒரு தீபம், முருகனுக்கு ஒரு தீபம், கால பைரவருக்கு ஒரு தீபம், ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம், சனி பகவானுக்கு ஒரு தீபம். இந்த மாதிரி 5 தீபம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ போடுங்க. நேரம் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிடமாவது தியானம் பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கு நல்லது. ஏன்னா சில பேர் சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணி சில விஷயங்கள் அதை கொண்டு வரணும், பழக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ தான் அது சிறப்பாக அமையும். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு எத்தனை % வரைக்கும் நல்லா இருக்குது? 78% வரைக்கும் சிறப்பாக இருக்குது. சரியா? சுபம்.